தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹர. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சென்னையிலே பழமையானதும் மிக சிறப்பாக சைவ பணிகளை 100 ஆண்டுகளை கடந்து செய்து வருகின்ற சைவ சமய பக்த ஜனசபையில இன்றைய தினம் திருமுறையிலிருந்து சைவர்களுக்கெல்லாம் கோயில் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனை பற்றி நினைப்பதும் இறைவனை பற்றி பேசுவதும் அவன் அருள் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்பர் பெருமான் எதையோ பேசுகிறோம், ஆனால் இறைவனை பற்றி பேசுகின்ற நேரம் நமக்கு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பலருக்கு அது கிடைப்பதே இல்லை. ஏதாவது கூட்டு வழிபாடு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, திருவாசகம் படிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு வாழ்க்கையில இறைவனை பற்றி நினைப்பதற்கு நேரம் இல்லாதவர்களாம் இருக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. யார் ஒருவர் தினமும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உடலும் மனமும் நன்றாக இருக்கும். பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலை அது குறிப்பிடும். ஆனால் சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். கோயில் என்றால் கோ என்ற அரசன் இருக்கும் இடம், அதனாலே கோயில் என்று பெயர். இறைவனுக்கு பதி என்ற பெயர் உண்டு, கணவனுக்கும் பதி என்ற பெயர் உண்டு. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பசுக்களாக விளங்குவதாலே இந்த பசுக்களை பாதுகாப்பதற்கு ஒரு பதி தேவைப்படுகிறது. அதுதான் இறைவனுக்கு பசுபதி என்று பெயர். பசுவை என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல ஒரு கயிறு கட்டி ஒரு குச்சியில கட்டி விட்டுட்டாங்கன்னா அந்த கயிறு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பசுமாடு சுற்றி வரும். அவங்க அந்த பசுமாடியை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை, அந்த கயிறு இருக்கிற அளவுக்கு அது சுதந்திரமா நடமாடும். அதனால நமக்கும் பசு என்று பெயர். ஏன்னா நமக்கும் 2 கயிறு கட்டியிருக்காரு. கயிறுலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, திருவாசகத்துல நல்வினை தீவினை 2 கயிறை கட்டிட்டாரு. நீங்க எதுவுமே செய்யலைன்னாலும் கூட மனசுல நினைக்கிறீங்கல்ல, அது வினை. ஒருத்தருக்கு இந்த கையினால ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், அது நல்வினை. இதே கையினால அடிச்சிடுறேன், அது தீவினை. பேசுகின்ற பேச்சினாலே நல்ல சொற்களையும் சொல்ல முடியும், தேவையில்லாதவற்றையும் சொல்ல முடியும். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவாங்க. நல்ல கனியாக இருக்கக்கூடிய சொற்களை விட்டு விட்டு காயாக இருக்கக்கூடிய பக்குவம் இல்லாத சொற்களை பேசுகின்றார்கள். 3வது மனது. மனதில் நினைக்கிறோம் பாருங்க, அந்த எண்ணங்கள் நல்வினையாகவும் வரும், தீவினையாகவும் வரும். அது வெளியே யாருக்கும் தெரியாது. அதனால்தான் நினைப்பவர் மனத்துளான். அவங்க நினைக்கிறாங்களே, அந்த மனசுல இருக்கிறது அவர் தான். நான் கோயிலுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னா அந்த நினைப்பை தருவதே அவர் தான். நம் பிறவியில ஒரு 60 வயசுக்குள்ள எவ்வளவு கோயில் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல எவ்வளவு பார்க்கணுன்றதுக்கு அவர் கொடுக்குற தகுதி தான் முக்கியம். நிறைய பேர் கைலாயம் போகாமையே வாழ்க்கை முடிக்கிறோம். அவங்களுக்கு இந்த பிறவியில கைலாயம் பார்ப்பதற்குரிய இறைவன் அனுமதி தரலைன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போகாம இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் படிக்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 55,000 சிவன் கோவில் இருக்கான். நம்ம நிச்சயமா அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. அதிகபட்சம் நம்ம வாழ்நாளில் எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 200-300 கோயில் பார்க்கலாம், அவ்வளோதான். அது கூட உடல்நலத்தை பொறுத்து தான். உடல்நலம் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும், வர முடியும். அதனால் நாம் இப்போ கோயில் எடுத்துருக்கிறது சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு
சிதம்பரம் கோயில் இருந்தாலும் கூட இப்போது சிதம்பரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயில் வருவதற்கு காரணமாக இருந்தது வந்து ஆதிசேடனும் வியாக்கிரபாதர் என்ற முனிவரும் தான் இந்த கோயிலை வர வச்சிருக்காங்க. அதுக்கு ஆரம்பத்துல பேர் வந்து தில்லைன்னு பேர். தில்லைன்னா தான் சிதம்பரம். இப்ப நமக்கு சிதம்பரம் தெரியும். இந்த தில்லையில என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நான் போனதில்லை சார், பார்த்ததில்லை சார், கேட்டதில்லை சார் அப்படின்னா அந்த இல்லை இல்லைங்கிறதுல தில்லை வந்துடுது. இல்லை என்றாலே தில்லை என்று ஆகிவிடும். தில்லைக்கு வராத ஞானியே இல்லை. எந்த ஒரு ஞானியா இருந்தாலும் தில்லைக்கு வராமல் அவர்கள் வாழ்விலே அந்த அனுபவம் முழுமை பெறாது. வள்ளல் பெருமான் திருப்புகழ் கிடைத்தது, திருமுறை கிடைச்ச இடம் அங்க இருக்கு. தில்லையில திருமுறை கிடைத்த இடம்னு இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சிதம்பரத்துல நிறைய பேர் போறாங்க, ஆனா இதை சொன்ன பிறகுதான் அது கவனிக்கிறாங்க. இப்ப பல இடங்கள்ல திருவாசக முற்றோர் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு 10 பேர் இருந்தா ஒரு முற்றோதல் பண்ணிடலாம். அந்தந்த பகுதியில் அவங்களுக்கு எந்த கோயில் இருக்கோ அதில் பண்ணலாம். நீங்க சிதம்பரம் போனீங்கன்னா அங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி எதிர்க்க ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்க யாரும் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. அந்த 10 பேரும் என்ன பண்றாங்கன்னா மௌனமாக திருவாசக முற்றோதல் செய்கிறார்கள். வேற எங்கேயும் நாங்க இதை பார்க்கல. அங்க ஊர்ல இருக்க அன்பர்கள் ஒரு மாநாட்டுக்கு போகும்போது, சார் அங்க பாத்தீங்களா ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. ஆமா சார். ஏதோ தியானம் பண்றாங்களான்னு. இல்ல, திருவாசகம் முற்றோர் பண்றாங்க. சத்தமே வரல அப்படின்னா அப்படி ஒரு பழக்கம் அவங்க. இவர் முடிச்சோடனே இப்படி திரும்புவாரு, முடிச்ச உடனே பதிகம் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்த பதிகம் அவர் தயாராகிறாரு. அத்தனை பேரும் 10 பேரும் படிக்கிறாங்க. இந்த ஒரு அரிய காட்சியை சிதம்பரத்துல பார்த்தோம். இந்த ஆதிசேடன் வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு என்ன பண்றாரு, பெட்டு மாதிரி தான் இருக்காரு. அது மேலதானே அவரு படுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அந்த படுக்கையில படுக்கும்போது பெருமாள் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இவர் கேட்கிறார், ஆதிசேடன், நம்ம 2 பேரும் தானே இருக்கோம், திடீர்னு சிரிக்கிறீங்களே, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு. இல்ல, நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனம் தரிசனம் கிடைச்சது, அந்த சந்தோஷத்தை சிரிப்பின் மூலமாக வெளிப்படுத்தினேன். நீங்க மட்டும் பார்த்தா போருமா, நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், பெருமானிடத்துல முறையிடுங்கள் அப்படின்னு. ஆதிசேடன் பதஞ்சலி முனிவராக வந்து சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தார். இது வரலாறு. அது போல வியாக்கிரபாத முனிவர் என்பது புலியினுடைய கால்களை உடையனாலே அவருக்கு வியாக்கிரபாதர் பேரு. தினந்தோறும் மரத்தின் மேலே ஏறி சென்று பூக்களை பறித்து வந்து பெருமானுக்கு பூஜை செய்வார். பூஜை செய்யறதுக்கு அடிப்படையான பொருள்கள் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு, நீர் உண்டு. இதுதான். மற்றதெல்லாம் அடிஷ்னல் தான். நீங்க எதை வேணா சேர்த்துக்கலாம். ஆனா இது 2 குறையாது, அடிப்படையா இருக்கணும். இந்த பூக்களை எடுக்கும் போது இவர் மரம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் கடினமாக இருந்ததுனால இறைவன்கிட்ட கேட்டாரு, கடகடன் மரத்து மேல ஏறணும்னா எனக்கு புலிக்கால் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். இறைவன் அவருக்காக மனித உறவிலே இருப்பார், ஆனா கால் மட்டும் புலிமா இருப்பதுனால கடகடன் மரத்து மேல ஏறி பூக்களை கொண்டு வந்து மாலையாக கட்டி பெருமானுக்கு பூஜை செய்ய. இவங்க 2 பேரும் தான் நடராஜ பெருமான் அங்கே தில்லையில வருவதற்கு, அந்த கோயில் வருவதற்கு காரணமாக இருந்தவர். ஸோ இவங்க தான் மூல காரணம். இன்னொன்று, திருப்புகழ் கிடைத்த தலமும் இங்கதான். 15ஆம் நூற்றாண்டில திருப்புகழ் பாடினாலும் கூட ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அந்த திருப்புகழ் வந்து அவ்வளவாக மக்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு திருத்தணி செங்கல்வராய பிள்ளையனுடைய தந்தையார் அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் ஒரு பாடலை பாடும்போது இவர் கேட்கிறார், இப்போ ஒரு பாட்டு பாடினீங்களே என்ன அப்படின்னு கேட்டார். சிதம்பரம் திருப்புகழ்னு சொல்றார். அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருப்புகழை தொகுத்து கொடுத்துருக்காங்க. இங்கதான் சென்னையில தான் இருக்காங்க, கம்புச்செட்டி தெருவில் தான் அவங்க திருப்புகழுக்காக வாழ்ந்தவர்கள். இங்கதான் சென்னையில தான் இருக்காங்க. திருத்தணி செங்கல்வராய பிள்ளைன்னு பேரும். அதற்கு பிறகு தலங்கள் தோறும் சென்று அந்தந்த கோயில்ல என்ன வழிபாடு நடக்குதோ அதெல்லாம் பார்த்து இல்லாத இடங்கள்ல வழிபாடு செய்வதற்கு அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது
சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த விளக்குங்கிறது உள்ள இருக்கிறதும் விளக்கு தான், வெளியே எரியும் போது தெரியுது, உள்ள நமச்சிவாயத்தின் மூலமாக எரிகிறது. இதுல என்ன சிறப்புன்னா, இந்த கோயில்னா ஒரு 4 கோபுர வாசல் இருக்கும். பழமையான கோயில்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி பழமையான கோயில் போனீங்கன்னா 5 பிரகாரம் இருக்கும், 4 கோபுர வாசல் இருக்கும். அதுக்குதான் மாட வீதின்னு பேர். பெருமாள் முக்கியமான விழா காலங்கள்ல மாட வீதியில வலம் வருவார். ஞானசம்பந்தர்லாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனார்னா மாட வீதியை வலம் நமச்சிவாயம் சொன்ன பிறகுதான் கோயில் உள்ள போவாங்க. இப்ப திருவாரூர் போனீங்கன்னா மாட வீதி ரொம்ப பெருசா இருக்கும். சிதம்பரம் மாட வீதி ரொம்ப பெருசு. நீங்க ஒரு சைடு போனாலே 15 நிமிஷம் ஆகுது. அதுக்கு பக்கம் எங்க என்ட்ரன்ஸ் இருந்தா உள்ள போயிடலாமான்னு தோணும். ஏன்னா நமக்கு நடக்கிற சக்தி இல்லை. கோயிலும் பெருசு, மாட வீதியும் பெருசு. அதான் அந்த காலத்துல அவங்கள ஒரு 3 வேளை கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு அது மாதிரி இருந்திருக்கு. தினம் கோயிலுக்கு போறதுக்கு இருக்கு. இப்போ எப்படின்னா ஏதாவது ஒரு பர்த்டே அன்னைக்கோ கல்யாண நாளோ அந்த மாதிரி தான் போறாங்க. இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 வாசலும் பழமையான எல்லா கோயிலும் இருக்கு. சிதம்பரத்துல என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, கிழக்கு வாசல் வழியாக மணிவாசகர் நடராஜ பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். பிளான் பண்ணி வரல, நான் இந்த தேதியில வரேன் அப்படி இல்லை, இயல்பா அமைஞ்சிருக்கு. கிழக்கு வாசல் வழியா மணிவாசகர் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் பாடிய திருவாசகத்துக்கு என்ன பொருள் கேட்கும் போது நடராஜர் தான் அப்படின்னு சொன்னார். உள்ள போய் நடராஜரோட கலந்துட்டார். உண்மையிலேயே திருவாசகத்துக்கு பொருள் இறைவன் தான். பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்றுநாள் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளினை, ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருகை என்று அருள் புரிவாயே. வாழாப்பத்துல சொல்றார், என்ன வான்னு கூப்பிட மாட்டேன்றீங்களே அப்படின்னா இறைவனோடு கலக்கின்ற நேரம் தான் அவங்களுக்கு உண்மையான வழிபாட்டு நேரம். ஞானசம்பந்த தேவாரத்துல ஒரு தேவாரம் சொல்வாரு, நீனாலும் நன்னெஞ்சே நெறிகண்டாய், யார் அறிவார் சாழ்நாளும் வாழ்நாளும், சாய்க்காட்டம் பெருமானுக்கே, பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாளும் செவிக்கேற்ப, நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. யார் அறிவார் சாழ்நாளும் வாழ்நாள். நமக்கு வாழ்நாள் தெரியுது, போகின்ற நாள் தெரியாது. ஆனா இத அந்த அர்த்தத்துல பாடல ஞானசம்பந்தர். இறைவனை வழிபாடு செய்கின்ற நாளெல்லாம் வாழ்ந்த நாட்கள், இறைவனை வழிபாடு செய்யாத நாளெல்லாம் வாழாத நாட்கள். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஞானசம்பந்தர் தேவாரத்துல பாடிட்டார். சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே இறைவனை வழிபாடு செய்வதற்கு அந்த மனம் பக்குவத்தில் இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்காது. ஆனா இரவு அந்த இறைவனோடு தொடர்புடைய எண்ணமாக இருந்தால் மறுநாள் காலையில அந்த எண்ணம் வந்துடும், இல்லைன்னா வராது. இப்போ என் பாக்கெட்ல நான் 100 ரூபா வச்சிருக்கேன், ராத்திரி தூங்கும் போது பாக்கெட்ல 100 ரூபா இருக்கு, நாளை காலையில 100 ரூபா இருக்கணும்னா நான் வச்சாதான் இருக்கும். அதுக்குள்ள வேற யாராவது எடுக்காம இருக்கணும். நான் வைக்கலாம், பையன் யாராவது எடுத்து விட்டானா அப்போ வச்சும் பிரயோஜனம் இல்லை. அந்த நினைப்பு இரவு தூங்கும் போது இறைவனோட எண்ணமா. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஒன்று இரவு தூங்க போகும்போது இறைவன் நினைச்சுக்கோங்க, இல்லை காலையில எழுந்த உடனே நினைச்சுக்கோங்க. இரவு தூங்க போகும்போதும் முடிய மாட்டேங்குது, காலையில எழுந்தாலும் வேற ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லாருக்கும் அது வராது ஒரு சேர, ஆனா இவங்களுக்கு இருந்திருக்கு. அவர் சொல்றார், பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே. திருவாசகத்திலேயே 51 பதிகங்கள்ல 25 பதிகங்கள் சிதம்பரத்தில் தான் படிக்கும். மொத்தமே 51 பதிகங்கள் தான். அதனால்தான் தில்லை பாதி, திருவாசகம் பாதி, பிள்ளை பாதி, பெரிய புராணம் பாதி. அடுத்த மாசம் இங்க பெரிய புராணம் பேசுறேன். செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி இங்க பெரிய புராணம் பேசுறேன். பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டதும் இதே சிதம்பரத்துலதான். திருவாசகம், பெரிய புராணம், கலிற்றுப்படியார்,
உமாபதி சிவாச்சாரியார், பாம்பன் சுவாமிகள் ஒரு குழந்தைய 6 மாத குழந்தைய அப்பா அம்மாவும் கொண்டாந்து நடராஜ பெருமான் கிட்ட சாயரட்சி பூஜையில வந்து பார்க்குறாங்க. பூஜை பண்ண பிறகு திரை விளக்கி சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க. அப்படி கற்பூர ஆரத்தி காட்டும் போது 6 மாத குழந்தை நடராஜ பெருமானை பார்த்து சிரிக்கிறது. அப்ப அந்த சிவாச்சாரியார் சொன்னார், இந்த குழந்தை இறைவனோடு தொடர்புடைய குழந்தை, பின்னாளில் மிகப்பெரிய அருளாளராக வருவார் அப்படின்னு சொன்னார். அந்த 6 மாத குழந்தை தான் ராமலிங்க அடிகளார். 6 மாசத்திலேயே அவருக்கு இறைவனுக்கு தொடர்பு வந்துடுச்சு. ஆனா என்ன, கருவறைக்கு போகும்போது சுவாமியை நல்லா தரிசிக்கணும். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே அப்படின்னு திருவாசகத்துல இருக்கு. அங்கதான் போய் என்ன பண்ணிடுறாங்க, கண்களை மூடிடுறாங்க. கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும். கற்பூர ஆரத்தி காட்டும் போது நன்றாக தரிசனம் செய்ய வேண்டும். அப்ப இந்த கிழக்கு வாசல் வழியா மணிவாசகர் வந்து நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணியிருக்காரு. திருவாசகம் பாடியிருக்காரு. அவர் பாடினார், பெருமானே எழுதினார். அவர் பாடுறது முக்கியம் இல்ல, சிவபெருமானே எழுதி கொண்டாராம். இப்ப மேற்கு வாசல் வழியாக நாவுக்கரசர் பெருமான் வந்து நடராஜ பெருமான வழிபாடு பண்ணியிருக்கார். வடக்கு வாசல் வழியாக சுந்தரர் பெருமான் வந்து பாடியிருக்கார். தெற்கு வாசல் வழியாக திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். அப்போ தில்லையில சிதம்பரம் கோயில்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எந்த வாசல் வழியாக நீங்க உள்ள போனாலும் 4 திருவடியை வணங்கிய அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த வாசல்னு தெரியாது, ஏன்னா எல்லாம் எழுதி வச்சுக்க மாட்டாங்க. அதுல மேற்கு வாசல் வழியா நீங்க போனீங்கன்னா இந்த நடன முத்திரைகள் எல்லாம் 108 முத்திரைகளை அதுல மண்டபத்துல பொறிச்சிருப்பாங்க. இப்ப நடனம் ஆடுறாங்கல்ல, அவங்க வந்து முத்திரை பதித்தல் பேரு. இப்ப அப்படி தாமரைனா இப்படி காட்டணும். இந்த மாதிரி மலர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. 108 முத்திரை இருக்கு. அதையெல்லாம் அந்த மேற்கு கோபுர வாசல்ல வச்சுட்டாங்க. அப்போ ஒன்னொன்னும் ஒரு கோயிலுக்கு, அதனால தான் போயிட்டு அவசரமா வராதிங்க. நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் அங்க இருக்கு, ரசித்து ரசித்து பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு எல்லா சன்னதியும் வழிபாடு செய்துட்டு வரணும்னா இவங்க சொல்ற விதிமுறை பிரகாரம் 2 மணி நேரம் ஆகும். நடக்கும்போதே ஒரு 10 மாத கர்ப்பிணி பெண் எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் நடக்கணுமா, மெதுவா. நம்மால் இச்சி தள்ளிட்டு போறான், அப்படிதான் நடக்கணுமா, மெதுவா தான் நடக்கணும். அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. எண்ணங்கள் நன்றாக அமையணுன்றதுதான் கோயில் வரும். அங்கேயே வந்து பரபரப்பா இருந்தோம்னா வெளியே இருக்கிறதும் ஒண்ணுதான், உள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான். அதனால கோயிலுக்கு வரதே எதுக்குன்னா நிம்மதி. நிம்மதிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது, கோயில் தான் கிடைக்கும். அதுக்கு தான் வரும். மனசு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னா எங்க போகணும், கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா அங்க வந்து அந்த அர்ச்சனைகள்லாம் செய்யறதுனால அருள் தன்மை அதிகமா இருக்கும். அதனால போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடலாம். அப்படி இல்லை நமச்சிவாயம் சொல்லிட்டு வரலாம். அப்ப மேற்கு வாசல் வழியாக திருநாவுக்கரசர் வந்து பாடியிருக்கிறார். வடக்கு வாசல் வழியாக சுந்தரர் வந்திருக்கிறார். தெற்கு வாசல் வழியாக ஞானசம்பந்தர் வந்து பாடியிருக்கார். இது 4ம் சிறப்புடையது. இதை விட சிறப்பு என்னன்னா, பொதுவாக இறைவனை வழிபாடு செய்யும் போது அருவம், உருவம், அரு உருவம் சொல்லுவாங்க. இப்போ உருவமாக பார்ப்பதெல்லாம் நமக்கு கடவுளுடைய சிலைகள் தான். இதை நம்ம பார்க்கணும். இவர் வள்ளலார், இவர் முருகன், இவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுது. இப்ப அருவம்னா பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாத அருவம். அரு உருவம் தான் சிவலிங்கம். சிவலிங்கம் மேல் பகுதி தெரியும், கீழ்ப்பகுதி தெரியாது. அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. இந்த 3 நிலைகள்ல தான் உலகத்துல வழிபாடு செய்யறாங்க. இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த அருவம், உருவம், அரு உருவம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளும் சிதம்பரத்துல பார்க்கலாம். உருவமாக நடராஜ பெருமான் இருக்காரு, அம்பாள் சிவகாம சுந்தரி இருக்கிறாங்க. அருவமாக அங்க ஒரு இடத்துல வில்வ மாலை வைத்திருப்பாங்க. அந்த இடத்துல பெருமான் வந்து ஆகாயத்திலே நிரம்பி இருக்கிறார் என்பதை தத்துவ ரீதியாக சொல்றாங்க. அரு உருவமாக ஆகாய லிங்கமாக இருக்கிறார். பஞ்சபூத தலங்களிலே இது வந்து ஆகாய தலம். நிலம், நீர், நெருப்பு,
காற்று, ஆகாயம். இதுல வந்து சிதம்பரம் வந்து எதுல வரும்னாக்கா ஆகாயத்தலமா இருக்கிறதுனால அங்க ஆகாய லிங்கம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனா சிவலிங்க வழிபாடு செய்வாங்க. இங்க நடராஜருக்கு செய்வது போலவே அங்க அவருக்கு செய்வாங்க. அப்போ உலகத்தில் இருக்க வழிபாட்டிலே உருவம், அருவம், அருவுருவம் 3 நிலைகளும் சிதம்பரத்துல பார்க்கலாம். அங்க இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு கோயில்ல காலையில பூஜையை பார்க்கணும் அப்படின்னாக்கா ராமேஸ்வரத்துல பார்க்கணும். கோயில் திறந்த உடனே காலையில ஒரு 5:30 6:30 மணிக்கு முதல்ல பூஜை எங்க நல்லா இருக்கும் அப்படின்னா ராமேஸ்வரத்துல தான் இருக்கும். அங்கதான் ராமர் வந்து சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறார். ஆனா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், போயிருப்போம், ஆனா தெரியாது. இது காலையில பார்க்கணும். உச்சி காலம் பகல் 12 மணி. நிச்சயமா அந்த நேரத்தில் கோயிலுக்கு போவாங்கிறதே சந்தேகம்தான். ஏதோ தல யாத்திரை போகும்போது வாய்ப்பு இருக்கலாம். அந்த உச்சி காலத்திலே இறைவன் ஆன்மாவோடு கலந்து இருப்பதனால அந்த உச்சி கால பூஜை ரொம்ப சிறப்பானது. அதை எங்க பார்க்கலாம்னா திருச்சிக்கு அருகே திருவானைக்காவல் என்ற இடத்துல அதை பார்க்கலாம். திருச்சியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த கோயில்ல மத்தியானம் 12 மணிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சிருவாங்க. நடுவில் கொஞ்சம் வழி விட்டுட்டு சிவாச்சாரியார் போகும்போது வேஷ்டி கட்டின்னு போவார், வரும்போது புடவை கட்டிட்டு வருவார். அந்த நேரத்தில் அந்த பகல் 12 மணிக்கு அம்பாள் பூஜை செய்வதாக ஐதீகம். ஏன் புடவை கட்டிட்டு வர்றாருன்னா அம்பாள் அங்கே காஞ்சிபுரத்தில் அம்பாள் தான் பூஜை பண்றாங்க. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரத் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற அப்படின்னா இன்றைக்கும் அம்பாள் காஞ்சிபுரத்துல பூஜை பண்றாங்க, மயிலாப்பூர்ல பண்றாங்க. அது மாதிரி 14 இடங்கள்ல அம்பாள் வந்து பூஜை பண்றாங்க. நமக்கு 1 2 தான் தெரியும். பந்தனை நல்லூர் அங்க பண்றாங்க, சக்தி முற்றம் இந்த கோயில்ல பண்றாங்க. இதெல்லாம் வந்து தேவாரத்தலங்கள் வருது. ஏறக்குறைய 274 தேவாரத்தலங்கள் இருக்கு. எனக்கு இந்த தலங்கள்லாம் பேசுறதுக்கு மட்டுமே 8 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வாரம் ஒரு தலம். இந்த 274 தலங்களும் முழுமையா பேசுறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு 10-15 வாரம் தலங்கள் பேசும்போது கிடைத்த அனுபவம் வேற. ஒரு 10 வாரம் ஆன பிறகு ஒவ்வொரு மாதம் 2 நாட்கள் தல யாத்திரை சென்று அந்தந்த தலங்களுக்கே நேரடியாக சென்று வழிபாடு செய்து அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஒரு இடத்துல பேசுற வாய்ப்பும் கிடைக்குது, அந்த தலத்துக்கே சென்று வழிபாடு செய்கிறது கிடைக்குது. அப்போ 274 தலங்களும் தரிசித்த புண்ணியம் கிடைக்குது. இப்ப சில இடங்களுக்கு நம்மளால போக முடியல. திருநெடுங்காலம் திருச்சியில இருக்கு. நிறைய பேருக்கு இங்கேருந்து வழி தெரியாது. திருச்சி போவாங்க, உச்சி பிள்ளையார் கோயில் பார்ப்பாங்க, எங்க பக்கத்துல எங்க பார்ப்பாங்க. நெடுங்காலம் எங்க சார் இருக்கு அப்படின்னா தெரியல. மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் துறையுடையாய் நெடுங்கலம் மேயவனே என்று அந்த ஞானசம்பந்த தேவாரத்துல வரும். அப்ப திருச்சியிலேயே நமக்கு எவ்வளவு தலங்கள் தெரியல. அதற்குரிய தல குறிப்போடு போறாங்க இல்லையா, அவங்க கூட தான் போகணும். இப்ப நெடுங்கலம் என்னால போக முடியல, வயதாயிடுத்து, வழி தெரியல அப்படின்னா அந்த தலத்தினுடைய தேவாரத்தை படித்தாலே அந்த தலத்தை வழிபட்ட பயன் கிடைக்கிறது. சரி, இது யார் சொன்னா நம்புவாங்க? சுந்தரர் சொல்றார், எங்கே இருந்தும் நடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வல்வினை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே. எந்த இடத்திலிருந்து நினைக்கிறேனோ அந்த இடத்திலிருந்து நான் வழிபாடு செய்யும் போது அந்த தலத்தை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கிறது. திருவண்ணாமலைக்கு போக முடியல, நேற்றைய தினம் பௌர்ணமி, என்னால முடியல. அந்த சுவாமியை நினைக்கிறேன். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாவணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மழலையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வனை வழுவா வண்ணம் அருமே. அவ்வளவுதான். திருவண்ணாமலையை நினைச்சேன் நான், அவ்வளவுதான். அங்க போயிட்டு வந்தாச்சு. ஒரு அளவுக்கு மேல இததான் செய்ய முடியும்.
நல்லா உடம்புல தெம்பு இருக்கும்போது தான் 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியும். நான் 65 வயசுல கைலாயம் போலான்னு நினைச்சாலும் முடியாது, உடம்பு நகராது. நல்லா இருக்கும்போது போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம போன கோயில் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்குறோம். காசிக்கு போயிருந்தோம் சார். காசியில சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கங்கா ஆரத்தின்னு ஒன்று இருக்கும். வேற எங்கேயுமே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. மாலையில 6 மணிக்கு கங்கா ஆரத்தியை பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் உங்களால் மறக்கவே முடியாது. அப்போ காலையில பூஜையை ராமேஸ்வரத்துல பார்க்கணும், உச்சிக்கால பூஜையை திருவானைக்காவல பார்க்கணும், சாயரட்ச பூஜையை திருவாரூர்ல பார்க்கணும். 5:30 மணிக்கே போனாதான் இடம் கிடைக்கும், இல்லைன்னா இடம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா தினந்தோறும் அங்கே பிரதோஷ வழிபாடு நடைபெறும். நம்ம ஊர்ல ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குன்னா மாசத்துல 2 பிரதோஷம் வரும். வளர்பிறை தேய்பிறை 2 இதுல பிரதோஷம் வரும். திருவாரூர்ல நித்திய பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை போனாலும் பிரதோஷம், புதன்கிழமை போனாலும் பிரதோஷம். காரணம், அங்கே இந்திரன் தினந்தோறும் சாயரட்சிய பூஜை செய்வதனாலே அந்த சாயரட்சிய பூஜையை அங்க பார்க்கணும். ஒரு காலத்துல ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலே சிவாச்சாரியார் இந்திரன் போல ட்ரெஸ் அணிவார். இப்ப இந்திரன் நம்ம பார்க்கணும்ல, அவர் போலவே உடை அணிந்து சிவபூஜை செய்த பிறகு கோயில் வாசல் வரைக்கும் வழி அனுப்புவாங்க. இந்திரன் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தது. நம் வாழ்விலே அவசியம் பார்க்க வேண்டிய கோயில் திருவாரூர். அந்த கோயில் நான் தனியா சொல்றேன். ஏன்னா இப்ப அதை எடுத்தா என்ன ஆகும்னா சிதம்பரம் டிஸ்டர்ப் ஆகும். நமக்கு திருவாரூர் வரும்போது திருவாரூர் எடுத்துக்கலாம். அப்ப சாயரட்ச பூஜையை எங்க பார்க்கணும் அப்படின்னா திருவாரூர்ல பார்க்கணும். ஆனா திருவாரூர் போயிருக்கோம் தெரியாது சார் அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு எனக்காவது திருவாரூர் போகும்போது சாயரட்ச பூஜை பார்த்தா நல்லா இருக்குமாமே அப்படின்னா அந்த எண்ணம் வந்தாலே போரும். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். பல நேரத்தில் நமக்கு பிரச்சனை வர்றதே நாம நினைக்கிற எண்ணங்கள் தான். ஒரு ஆளை நம்ம சண்டை போடணும்னு வச்சுங்களேன், நேரா பார்த்து போடுறத விட கற்பனையில போடுறோம் பாருங்க, அது அதை விட மோசமா. சார் அவனை மட்டும் நான் பார்த்தேன், இன்னும் பார்க்கவே இல்லையா, நான் அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுருவோம். பாதி டயர்டா இருக்கும். ஏன்னா அவனால பாதிக்கப்பட்டிருக்கும். அதே இன்னும் இறைவன் நினைச்சு பாருங்க, சார் இந்த நேரம் திருவாரூர்ல இருந்தேன், சாயரட்ச பூஜையெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது சார், அந்த எண்ணம் வந்தா நல்லா இருக்கும். ஒரு 63 அடியார்ல சுந்தரருக்காக இறைவன் தூது போனாரு, அதை இன்னொரு அடியார் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அது எப்படி சிவபெருமானை நீங்க தூது அனுப்பலாம், அவனை மட்டும் நான் நேரம் பார்த்தா என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி கோவப்பட்டவங்களா இருக்காங்க. சுந்தர பெருமான பார்க்காமே சண்டை போட்டவங்களா இருக்காங்க. அவர் ஃபேமிலி ப்ராப்ளம் இறைவன்கிட்ட சொல்றாரு, கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறாங்க, அவங்க பிரச்சனை தீர்ந்தது. இங்க சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அது எப்படி இந்த ஆள் சிவபெருமான தூது அனுப்பலாம், அவர் என்ன விட்டா நாளைக்கு காத்தால ஸ்கூலுக்கு பேக் வாங்கின சொல்லிங்க போகுத அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டார். அதனுடைய விளைவா அனுபவிச்சார், அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் திருவாரூர்ல நடந்தது இந்த விஷயங்கள்லாம். இப்ப சாயரட்ச பூஜை திருவாரூர்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் பள்ளியறை பூஜை. பள்ளியறை பூஜை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா பள்ளியறை பூஜை தான் போகணும். அப்போதான் அம்பாள் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் வந்தவங்க, 8 மணிக்கு வந்தவங்க, அதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் என்னெல்லாம் வழிபாடு செய்தாங்களோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு இறைவன்கிட்ட சொல்ற நேரம் பள்ளியறை பூஜை. அதனால பள்ளியறை பூஜை எங்க பார்க்கணும் அப்படின்னா சிதம்பரத்துல பார்க்கணும். சரி, ஏன் சிதம்பரத்துல பார்க்கணும்? எங்க ஊர் பக்கத்துல ஏதோ சிவன் கோயில் இல்லையா, இங்கே பக்கத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு, இந்த பக்கத்துலயே நிறைய கோயில் இருக்கு. இந்த கோயில்ல பார்த்தா என்ன, இல்லை அங்கதான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பள்ளியறை பூஜை முடிந்த பிறகு உலகத்துல இருக்க அத்தனை சிவன் கோயில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களும் சேர்ற இடம் சிதம்பரம். இப்ப நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 55,000 சிவன் கோயில் இருக்குன்னு, அந்த 55,000 சிவன் கோயில எங்க மீட்டிங் போடுறாங்கன்னா சிதம்பரத்துல வந்துடுவாங்க. அப்போ சிதம்பரத்துல போய் பள்ளியறை பூஜை ராத்திரி 9:30 மணிக்கு மேல பண்றாங்க அப்படின்னா அங்க போய் பார்த்தா உலகத்துல இருக்க அத்தனை கோயிலையும் வழிபட்ட பயன் ஒரே இடத்துல கிடைக்கும். இது நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலேயே இந்த பாயிண்டே தெரியாது. கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே சேரணும்னு நினைக்கிறவங்க பள்ளியறை பூஜை தொடர்ந்து வழிபாடு செய்தால் கணவன் மனைவி பிரிந்தவர்களும் கூட ஒன்றாகிடுவார். இப்ப அவங்க போகல,
ஆனா அப்பா அம்மாவுக்கு அந்த எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், சேர்ந்து வாழலை அப்படின்னா அந்த அம்மா போய் வழிபாடு செய்தாலும் போதும். அவங்க போக முடியல, ஏதோ சூழ்நிலை இருக்கிறாங்க, ஆனா தாயார் வருத்தப்படுறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்ப வக்கீல் கேட்கிறாரு, என்னம்மா டைவர்ஸுக்கு வந்திருக்கீங்களே, எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆயிடுச்சு சார். 6 மாசம் வாழறதே பெரிய விஷயமா இருக்கு சார். நாங்க கூட்டு கொடுத்தனமா தான் சார் இருக்கணும். இந்த காலத்துல கூட்டு கொடுத்தணுமா? நாங்க 2 பேர் இருக்குமே, அதுவே கூட்டு கொடுத்தணும் தான். கணவன் மனைவி வாழறதே கூட்டு கொடுத்தணும் ஆயிப்போச்சு. அது என்ன அப்படின்னா கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனஸ்தாபம் வந்து விட்டு கொடுக்காம போனதுனால பிரிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அதுக்காக பண்ணல அவங்க. இவர்கிட்டையும் குறை இருக்கு, அவர்கிட்டையும் குறை இருக்கு, யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். தமிழ்ல ஒரு அழகான பழமொழி ஒண்ணு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனது இல்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பது இல்லை. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. நீ விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா நீ நல்லா இருப்ப, அதெல்லாம் முடியாது. நான் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னா கடைசியில வருத்தப்பட்டு வாழ வேண்டும். அழகா தமிழ்ல இருக்கு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை. ஆனா எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்க முடியாது, அப்புறம் மொத்தமா போட்டு உங்களை இது பண்ணிடுவாங்க. எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கல. வாரியார் சுவாமிகள் இலங்கைக்கு போனாங்க. அங்க கந்த புராணம் சொற்பொழிவு போகும்போது வழியெல்லாம் பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல 2 வரி எழுதியிருந்தாங்க, திருநீறு இட்டார் கெட்டார், திருநீறு இடாதார் வாழ்ந்தார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வாரியார் சுவாமிகள் பார்த்துட்டு, நல்லா இருக்கேன், ஏன் இது மாதிரி இன்னும் ஒரு 10 வைக்க கூடாதுன்னு கேட்டாரு. ஐயா, இதுவே தப்புன்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், திருநீறு இட்டார் கெட்டார்னு போட்டிருக்க, தப்பு இல்லையா அது? திருநீர் வச்சு கெட்டு போயிட்டான்னு அர்த்தமா? அதுக்காக ஞானசம்பந்தர் வந்து மந்திரமாவது நீர் பதிகம் பாடினாரு. அதனால இதையே எடுக்கணும்னு நாங்க சொல்றோம். இல்ல அவன் வச்சவனுக்கே அர்த்தம் தெரியாம வச்சிருக்கான், நீ செய்ய வேண்டிய வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான், கம்முன்னு விட்டுட்டாரு. அங்க போனாரு, திருநீற்றின் பெருமை பேசினாரு, பழனி திருப்புகழ் எடுத்து பேசினார். ஆறுமுகம் 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 என்று பூதி அப்படின்னு பழனி திருப்புகழ்ல முருகப்பெருமான் திருநீர் பூசியிருக்காருன்னு பழனி திருப்புகழ் வருது. அப்ப சொன்னாரு, வர வழியில நாங்க பார்த்தோம், ஒரு பேனர்ல திருநீர் இட்டார் கெட்டார், திருநீர் இடாதார் வாழ்ந்தார் அப்படின்னு பேனர் இருந்தது. நான் சொன்னேன், நல்லா தானே இருக்கு அப்படின்னு. உங்க அமைப்பாளர்கள் ஒத்துக்கல, சாமி இதையே எடுக்கணும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னா. தம்பி, அவன் அர்த்தம் தெரியாம வச்சுக்கிறான். திருநீரு இட்டு ஆர் கெட்டார் அப்படி பிரிச்சுக்கணும். அத திருநீர் இட்டு ஆர் கெட்டார், திருநீர் வச்சு எவனும் கெட்டு போகல, திருநீர் இடாது யார் வாழ்ந்தார், அவ்வளவுதான் அர்த்தம் இருக்கு. உண்மையிலேயே பேனர் எடுக்காதீங்க, அவன் திட்டதான் நினைச்சிட்டு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்க்கையில நமக்கு சில பொருட்களை பார்க்கிறோம், அதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் தெரியாது. இப்ப கல்யாணம் பண்ணும்போது அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியுமா? எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், எப்படி போட்டோ எடுக்கலாம்னு அந்த கல்யாண மந்திரங்களுக்கு எவ்வளவு தத்துவங்கள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி சிவன் பார்வதிக்கு ஒப்பானவர்களாம். மணமகள் மணமகன் 2 பேரும் சிவனும் அம்பாளும் இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து 2 பேருக்கு பாலும் பழம் கொடுக்கும் போது அந்த ஊஞ்சலை அப்படி மெதுவா முன்னும் பின்னும் ஆட்டுவார்கள். ரொம்ப வேகமா இல்லை, லேசா ஆட்டுவாங்க, பாலும் பழம் கொடுப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கை ஊஞ்சலை போல முன்னும் பின்னுமாக இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பிரேக் டவுன் ஆயிடும். அந்த நேரத்துல 2 பேரும் பிரியக்கூடாது. இதே போல நல்லா இருந்தா தான் உன் கூட இருப்பேன், கஷ்டம் வந்தா பிரிஞ்சிருவேன் இல்லை. அந்த வாழ்க்கை ஊஞ்சலை போல முன்னும் பின்னுமாக இருக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் பிரியாமல் இருக்க வேண்டும். அதுக்குதான் கொடுக்குறாங்க. அப்போ ஒன்னொருத்துக்கும் அர்த்தம் இருக்கு, நமக்கு தெரியல. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு செயலை செய்யற, அதை நல்லா செய்யணும். அது எப்படி ஆங்கிலத்தை சொல்வேன்? டூ இட் ரைட் அட் ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை செய்யும் போது நல்லா செஞ்சிருன்னு அர்த்தம். அப்போ முதல் தடவை நல்லா செஞ்சுட்டு 2வது தடவை தப்பு தப்பா பண்ண பரவாயில்லையா? இல்ல, டூ இட் ரைட் அட் ஆல் டைம். நீ எப்ப செஞ்சாலும்
சரியா செய்யும். அப்ப முதல்ல சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது, ரெண்டாவது சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது, மூணாவது சொல்றதுக்கு தான் அர்த்தம் வருது. டூ இட் ரைட் அட் ஆல் டைம். இவ்வளவு சொன்னாதான் அந்த சென்டென்ஸ். தமிழ்ல அப்படி இல்லை. செய்வன திருந்த செய். எங்க உடச்சி பாருங்க இத. அவனுக்கு 3 வாட்டி சொல்ல வேண்டியிருக்கீங்க ஒரே தடவை. செய்வன திருந்த ஒழுங்கா செய்ய, இல்ல சித்தர செய்யாதேன்னு அர்த்தம். தமிழ் ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். திருப்புகழ் நிறைய பேருக்கு ஏன் புரியல அப்படின்னா, அந்த பாடலுடைய அர்த்தம் தெரியல. நான் ஏறக்குறைய 500 திருப்புகழ் பேசியிருக்கிறேன். என்கிட்ட மாணவர்கள் 200 பேர் படிச்சிருக்கிறாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே திருப்புகழ் புரியலன்னு சொல்லல. ஏன்னா அது சொல்லி கொடுக்குற முறை இருக்கு, கணக்கு பாடம் இருக்க. அதை வாத்தியார் சரியா சொல்லி கொடுத்துட்டா 100 ஆகிடும். புரியலன்னா கணக்கு வராது. திருப்புகழும் அப்படிதான். நீங்க எளிமையா எடுத்து படிச்சாலே 600 திருப்புகழ் படிக்கலாம். எடுத்த உடனே முட்டிக்கிறது, முத்தைத்தரு பத்தி திருநெல் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அது பாடல் மனப்பாடம் ஆகாது. சின்னதா எடுத்து பாருங்க. சிதம்பரத்துல ஒரு சின்ன திருப்புகழ் இருக்கு, வீட்டுல போய் அப்புறம் பாருங்க. செங்கல சமுலையார்பால் சிந்தை பல தடுமாறி அங்கமிக மெளியாதே அன்புருக அருள்வாயே. செங்கை பிடி கொடியோனே செந்தமிழ் புலவோனே மங்கை ஊமை தருசேயே மன்றுள் வளர்த்தெருமாளே. இவ்வளவுதான் சார் பாட்டு. செங்கலச முளையார்பால் சிந்தை பல தடுமாறி அங்கம் மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே. செங்கை பிடி கொடியோனே செஞ்சொல் தெரி புலவோனே மங்கை உமை தருசேயே மன்றுள் வளர் பெருமாளே. இந்த இடத்துக்கு மன்றுன்னு பேர். இங்கதான் இருக்குது சிதம்பரம். வெளிய பார்த்து பார்த்து அனுபவத்தினாலே இங்க இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். வீட்டுலதான் சார் ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா அவசரத்துக்கு கிடைக்காது. வீட்டுல நீங்க எந்த பொருள் தேடுறீங்களோ அது கிடைக்காது. எது காணாம போச்சுன்னு நினைக்கிறோமோ அது வரும். சார் இந்த சொம்ப காணும் தேடிங்க சார், இன்னைக்கு கிடைக்குதுன்னா சொம்ப தேடல, நீ ரேஷன் கார்டு தேடுற சொம்பு கிடைக்குது. அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல ஏதாவது பொருள் விழுந்தா அதை எடுக்கிறதுக்காக பாதாள சங்கலின்னு ஒண்ணு இருக்கும். அதை போய் கடன் வாங்கி தான் வரணும். யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க அம்மா அதை கொஞ்சம் கொடுங்க, கிணத்துல ஏதோ தவளை ஊந்துருச்சு அப்படின்னா, நல்ல உச்சி நேரத்துல வெயில் நேரத்துல போட்டீங்கன்னா அந்த தவளை எங்க இருக்குமோ அந்த இப்படி இருக்கும், 4 கொக்கி மாதிரி இருக்கும், அது இப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும். அந்த காலத்துல கிணத்துல பொருள் விடுறதுங்கிறது அந்த மாதிரி எடுத்திருக்கோம், ஒரு காலத்துல எடுத்திருக்கோம். இப்ப அப்படி தட்டின உடனே தண்ணி வருது அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல இந்த பித்தளை பாத்திரம் கழுவுறது தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த காலத்துல. வெள்ளிக்கிழமையில பூச்ச சாமான், பித்தளை தவளை இதெல்லாம் தான் கஷ்டம். ஏன்னா அதுதான் நடைமுறையில இருந்தது. இப்ப அந்த தவளையை தூக்க கூட நம்மள பிளாஸ்டிக் குடத்தையே தூக்க முடியல, எங்க பித்தளை தவளையை தூக்க. அதுல வெந்நீர் போறதுக்குன்னு ஒரு அடுப்பு இருக்கும், அது 6 மாசம் மார்வாடி கடையில இருக்கும். அப்புறம் வந்துடும், வெந்நீர் வைக்கும் போது வந்துடும். மற்றபடி மார்வாடி கடையில பத்திரமா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு 300 ரூபாய் கிடைக்கும். எல்லாமே பித்தளை பாத்திரங்கள் தான் இருந்தது ஒரு காலத்துல. இது வழக்கத்துல இருந்து அப்புறம் பிளாஸ்டிக், எவர் சில்வர் வந்தது, எவர் சில்வர் பிளாஸ்டிக் வந்துடுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை முறையில எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. இப்போ இந்த பள்ளியறை பூஜை சிதம்பரத்துல ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா கோயிலையும் ஒரே நேரத்துல தரிசனம் செய்வதற்கு இந்த பள்ளியறை பூஜை நமக்கு பயன்படும். எப்பயாவது வாய்ப்பு இருக்கும் போது சிதம்பரம் போனாக்கா பள்ளியறை பூஜையை பார்க்க. அதுல 63 நாயன்மார்கள ஒருவராக விளங்கக்கூடிய ஒரு அடியார். அவர் சோழ வம்சத்தை சாராதவர், வேற்றொரு பதம். ஆனா சண்டையிட்ட பிறகு இந்த சோழ நாட்டுக்கு அரசனாக வருகிறார். அந்த சோழ நாட்டுக்கு அரசனாக வரும் பொழுது ஒரு வழக்கம் இருக்கு. இந்த கோயில் இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் தான் அவருக்கு தலையில மணிமகுடம் சூட்டுவார்கள். இப்ப அரசன்னா என்ன அர்த்தம்? மணிமகுடம் இருக்கணும், கையில ஒரு செங்கோல் இருக்கணும், அப்பதான் அரசன் அர்த்தம். இவர் என்ன பண்ணார்? அரசன் ஆன உடனே தில்லைவாழ் அந்தணர்களை கூப்பிட்டார். இன்றையிலிருந்து இந்த சோழ நாட்டுக்கு நான் தான் அரசன், நீங்க வழக்கம் போல எனக்கு மணிமுடி சூட்டுவதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க யாருக்கு மணிமுடி சூட்டுவோம்னா
சோழ வம்சத்துல வந்த அரசனுக்கு தான் நாங்க மணிமுடி சூட்டுவோம். நீங்க சோழ வம்சம் இல்லை, வேற ஏதோ சாளுக்கிய வம்சம். சோழ வம்சத்தை சாராதவர்கள். நீங்க சண்டை போட்டீங்க, இந்த ஆள் தோத்து போயிட்டா நீங்க அரசன் ஆயிட்டீங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. சோழ மன்னர்களுக்கு தவிர வேற யாருக்கும் நாங்க மணிமுடி சூட்ட மாட்டோம். அந்த மன்னனுக்கு கோவம் வந்தது. என்னுடைய அரசாட்சியில இருக்கிற கோயில் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் சொல்றத கேட்கலன்னா நீங்க வெளியே போயிடுங்கட்டான். அது வேணா செய்யறோம்ட்டாங்க அவங்க. இப்போ நமக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, நம்ம தான் போயிடணும். வீட்டுல இருக்க வெளியே அனுப்ப முடியும். சண்டையில வந்தவொன்னு என்ன சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றவன் அந்த வீடு அவருக்கு சொந்தமா இருந்தாதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவரே வாடகை வீட்டுல இருக்காரு, ஹவுஸ் ஓனர் போய் எனக்கு பிடிக்க நீ போயிடியா, ஹவுஸ் ஓனர் போயிடார, நீ தான் போகணும். சோழ மன்னன் சொன்னா இந்த நாடு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் தான் அரசாணை போடுறேன். இங்க உட்காந்துட்டு ஏன் பேச்ச கேட்கலாம், போ வெளியேட்டான். போனவன் என்ன பண்ணா, நடராஜனை தூக்கி போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு கோயில் முக்கியம் இல்லை, நடராஜர் தான் முக்கியம். இப்ப நம்மளாம் கோயிலுக்கு போறோம்னா இவர் நடராஜர் சார், இந்த அம்மா சிவகாமி சார், அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார், இந்த அம்மா பாடிக்கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் தில்லைவாழ் அந்த நாடு 3000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டும் போது இவர் நடராஜர், இவர் சிவகாமின்னு சொல்ல மாட்டாங்க. இவர் தான் தாத்தா, இவர் தான் பாட்டி. ஏன்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்க தான். இதெல்லாம் தில்லையில அவங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆனாதான் கருவறையில பூஜை செய்ய முடியுன்றதுக்காக ஒரு 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணுவோம். பொதுவாகவே நீங்க கருவறையில போகணும்னாலே சில விதிமுறைகள்லாம் உண்டு. அங்க இவரு நடராஜருக்கு வருஷத்துல 6 அபிஷேகம் உண்டு. ஆனி மாதம், தை மாதம், ஆவணி, புரட்டாசி, இந்த 6 மாதங்களும் சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். அதுல வந்து மார்கழியில வர அபிஷேகம் விடியற் காலையில் 4 மணிக்கு பண்ணுவாங்க. அந்த பணியிலையும் உட்கார்ந்து பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சிதம்பரம் வந்து பல விஷயங்களுக்கு, ஒரு கோயில்ல மூலவர் உற்சவர் 2 பேர் இருப்பாங்க. மூலவர் அந்த கருவறையை விட்டு வரமாட்டார். உற்சவர் என்ன பண்ணுவாரு, வீதியெல்லாம் வருவார். அப்பதான் வயசானவங்க எல்லாம் கோயிலுக்கு வர முடியாதவங்க எல்லாம் வாசல்ல வந்து, அப்பா வயசாகி போச்சுப்பா, என்னால வர முடியல, இப்படிதான் நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வயசானவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா சிதம்பரத்துல மட்டும் என்னன்னா மூலவர் வெளியே வந்துருவார். அப்படி மூலவர் வரும்போது அவர் கூட ஒருத்தர் வராரு, அவர் தான் மாணிக்கவாசகர். மூலவர் வரதே நம்ம பார்த்தது கிடையாது. எல்லாம் எந்த கோயில் வேணா எடுத்துக்கோங்க, இந்த கோயில் எடுத்துங்க, எந்த கோயில் எடுத்துங்க, மூலவர் உற்சவர். இன்னும் தீட்டா திருமேனின்னு சென்னையில பல கோயில் இருக்கு. சுவாமியை தொடவே கூடாது. திருவத்தியூர்ல இருக்காரு சுவாமி, அவர் நீங்க தொடவே முடியாது. வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க. கார்த்திகை மாதம் பௌர்ணமி வந்து அந்த கவசத்தை நீக்கிய உடனே அந்த புற்றுமண் வடிவத்துல சுவாமி இருப்பாங்க. அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது, கவசம் போட்டு மூடிடுவாங்க. பக்கத்துல ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க, அதுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதுக்கு தீண்டா திருமேனின்னு பேர். சென்னையில பல இடங்கள்ல இருக்கு, திருமுல்லை வாயில் இருக்கு. தேவாரமே தீண்டா திருமேனி தேவாரம்னு தனியா இருக்கு. காலத்தி தீண்டா திருமேனி, சுவாமியை தொடவே கூடாது. அவர் இருப்பாரு, அவருக்கு பதிலாக உற்சவர் இருப்பார், அவருக்கு பண்ணிடுவாங்க. இங்க சிதம்பரத்துல மூலவர் நடராஜ பெருமான் அவர் வந்துருவார். வரும்போது மணிவாசர் கூட்டு வந்துருவார். அப்போதான் அந்த திருவம்பாவை தீபாவளி நடைபெறும் போது இங்க நடராஜர் கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க, திருவம்பாவை பாடுவாங்க, அங்க மணிவாசகர் இருப்பாரு, அவருக்கும் செய்வாங்க. அப்ப நடராஜர் வேற, மணிவாசகர் வேற இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அந்த பாடல்ல ரொம்ப நுட்பமா அமைக்கப்பட்டது. பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இது வாழாப்பத்துல வருது இந்த பாட்டு. இது அர்த்தம் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, மணிவாசகரை முதல்ல தடுத்தாட்கொண்டது திருப்பெருந்துறையில தடுத்தாட்கொண்டார். அது மண் தலம். அவர் எங்க போய் கலந்தார்னா சிதம்பரத்துல நடராஜரோட போய் கலந்தார். அது விண் தலம். அப்ப அவர் வாழ்க்கை மண்ணிலே ஆரம்பித்து விண்ணிலே முடிந்தது. இப்ப டாக்டரும் எதிராக வச்சுக்கீங்களேன், டிஆர் போடுவார். இப்ப டிஆர் போட்டா டாக்டர்னு பேரு. தனித்தனியா டி ஓ சி டி ஓ ஆர் எழுத வேண்டியது இல்லை. இன்ஜினியருக்கும் அது மாதிரி உண்டு. இஆர் போட்டா இன்ஜினியர் அர்த்தம். ஆனா நம்ம போட்டு பார்த்தது இல்லை. டாக்டர்னா டிஆர், இன்ஜினியர்னா இஆர். இப்போ இந்த பாடல் பாத்தீங்கன்னா பாரோடு வெண்ணாய் பரந்தயம் பரனே அப்படின்னு பட்ட ஏதோ வார்த்தமா இருக்கு. ஆனா மணிவாசகர் வாழ்க்கையே திருப்பெருந்துறையில ஆரம்பிச்சு தில்லையில முடிஞ்சுது. அதை சொல்றாரு, பாரோடு விண்ணாய்.
பார்னா பூமி, விண்ணுனா ஆகாயம். பறந்து இருக்கிறான் இறைவன். எங்கும் பறந்து இருப்பதனால்தான் அவனுக்கு இறைவன் பேர். இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஔவையார் ஒரு கோயிலுக்கு போறாங்க. வயதானவங்க ரொம்ப தூரம் நடந்து வர்றாங்க. கால் வலிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் காலை நீட்டின்னு உட்கார்ந்துருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. அம்பாள் வந்து கேட்குறாங்க, என்னங்க இந்த அம்மா நிறைய ஊருக்கெல்லாம் போறாங்க, ஆனா கோயில்ல எப்படி உட்காரணும்னு தெரியல, நம்ம எதிர்க்க காலை நீட்டின்னு உட்கார்ந்துட்டாங்களே, அப்புறம் என்ன பண்பாடு, தமிழ் படிச்சு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று பண்ணு, நீயே நேர போய் கேளு, அந்த அம்மா கிட்ட என்ன பதில் வருதுன்னு பாரு. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவர் காலை நீட்டி இருக்கனால நான் ஒன்றும் தப்பா நினைக்கல, உனக்கு தானே அந்த மாதிரி இருக்குது, நீ வேணா போய் பாருன்னு ஒரு ஒரு பெண் வேஷத்துல அம்பாள் வர்றாங்க. வந்த உடனே ஔவையார்கிட்ட, அம்மா நீங்க ரொம்ப தமிழ் படிச்சவங்க, அதனால சுவாமி இருக்கிற இடத்துல காலை நீட்டின்னு இருக்கீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சரி, சுவாமி இல்லாத இடம் சொல்லுமா, அந்த இடத்துல காலை நீட்டிக்கிறேன்ட்டாங்க. வந்ததும் தப்பு, கேட்டதும் தப்பு, வாய் கூட்டதும் தப்பு, வாங்கி கட்டிடுறது மட்டும் உண்மை. சிவபெருமானுக்கு தெரியும் இறைவன் இல்லாத இடம் எங்க, எல்லா இடத்துலயும் இருக்காரு. தூணிலும் இருக்கிறான், என்னிலும் உள்ளான், உன்னிலும் உள்ளான். அதை உணர்ந்தவர்கள் தான் விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுள்ளான் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே தான் தேவாரம். விறகுல தீ இருக்கு, தெரியல சார், கொளுத்துனா வரும். பால்ல நெய் இருக்கு, பால் வந்து தயிர் ஆகணும், வெண்ணெய் ஆகணும், நெய் ஆகணும். பால் கெட்டு போக, நெய் கெட்டு போகாது. கேரளால 1000 வருடம் பழமையான நெய் எல்லாம் மருத்துவத்துக்கு வச்சிருக்காங்க. தேனு நெய் இதெல்லாம் வந்து மருத்துவம். அந்த காலத்துல ஒரு 1950 60 டாக்டர் நீங்க போனீங்கன்னா அவர் மருந்து பொடியா தான் தருவார், அது தேனில குழைச்சி சாப்பிடணும். அப்புறம் ஊசி போட்டவன தான் பாதி பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட்டுட்டான். சார் சார் இப்ப ஊசி போட்டாதான் நல்லா ஆகும் அவன் நம்புறோம். இப்ப அந்த பொடியை விட்டா சாப்பிட மாட்டோம். ஒரு காலத்துல ஜுரத்துக்கு பொடி கொடுப்பாங்க, அதை தேனில குழைச்சி சாப்பிடணும், இதுதான் மருத்துவ முறை இருந்தது. இன்னும் சில பேர் இருக்காங்க, 3 நாள் எந்த மருந்துமே சாப்பிட மாட்டாங்க, வெறுமை படுத்திருப்பாங்க, சரியாயிடும். உண்மையிலேயே அதான். நான் உள்ளுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த நோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் தானாகவே வளர்ந்து நோயை அழிச்சிடும். இப்ப நமக்கு அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி கிடையாது. தினமும் சாப்பிட்டாகணும், சாப்பிட்டாதான் வாழ முடியும். இன்னும் கேட்டா இந்த காலத்துல விரதம் இருக்கிறது கூட உடம்புல தெம்பு கிடையாது, ரொம்ப மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. சக்தி இருந்தா செய்யுங்க, உங்களால முடியலன்னா சிரமப்படாது. விரதம் இருந்துதான் அவரை பிடிக்கணும்னு இல்லை. அந்த நேரத்துல நீங்க வழிபாட்டு பாடலை எடுத்துக்கலாமே, நமக்கு தெரிஞ்ச திருவாசகத்தை படிக்கலாம், தேவாரம் படிக்கலாம், சிவபுராணத்தை படிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். உடம்ப வருத்த வேண்டாம். உடம்ப வருத்தினால் திருப்பி நீங்க வந்து நார்மலுக்கு வரத்துக்கு லேட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன முடியுமோ அதான் செய்யணும். சில ஒரு 10 பேர் திருவாசகம் படிக்கிறாங்க, அங்க போய் உட்காந்துங்க, போய் பாடுங்க, இல்லைன்னா கேளுங்க. இன்னைக்கு திருவாசகம் இல்லாத ஊரே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 10 அடியாள் இருக்காங்க, திருவாசகம் படிக்கிறாங்க. இந்த மன்னன் சொன்னா, என்னுடைய பேச்சை நீங்க கேட்கலன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ கோயில் இருக்கு, நடராஜர் இல்லை. மன்னன் போய் பார்த்தா, என்னடா இது நடராஜர் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு என்ன அர்த்தம்? ஆனாலும் இறைவன் கிட்ட கேட்டான், இந்த மாதிரி நான் வந்து என்ன கேட்டேன், இந்த நாட்டு அரசன், அதனால எனக்கு மணிமுடி சூட்டுங்கன்னு கேட்டேன். அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க, போனவங்க உங்களையும் தூக்கி போயிட்டாங்க. இப்போ தினம் வந்து நான் சோத்தை தான் பார்த்துட்டு போறேன், என்னுடைய ஆசையும் நிறைவேறல, நடராஜரும் அங்க இல்லை, ஒரு கற்பனையில தான் நான் இங்க நடராஜர் இருக்கான்னு சொல்லி வழிபாடு செய்யறேன். இறைவன் உணர்ந்து கொண்டார். அவருடைய உண்மையான பக்தியை புரிந்து கொண்டு கனவிலே இறைவன் அவருக்கு திருவடி அனுபவத்தை கொடுத்தார். திருவடிய புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க. திருப்பெருந்துறையில இறைவன் திருவடியை கொடுத்த உடனே நான் சிவமாயிட்டேன். பெரிய புராணத்துல 3 பேருக்கு திருவடி அனுபவம் உண்டு. சுந்தரருக்கு, திருநாவுக்கரசருக்கு, இந்த அடியார் கூற்றுவ நாயனார்னு பேர்.
என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாட்டினுடைய அரசன் யாராவது சண்டை போறதுக்கு பலம் குறைஞ்சா இவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவர் போய் அந்த போர்ல கலந்துகிட்டா அந்த போர் வெற்றி அடையும். அதனால இவருக்கு கூற்றுவன் பேர். கூற்றுவன்னா யாருன்னா யமன். உடலையும் உயிரையும் பிரிக்கிறான். அதனால கூறு கூறா பிரிக்கிறோம் சொல்றோம்ல, அதனால அவனுக்கு கூற்றுவன் பேரு. இந்த 63 நாயன்மார்ல இவருக்கு கூற்றுவ நாயனார்னு பேரு. இறைவன்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மாதிரி நான் என்ன கேட்டேன், மணிமுடி கேட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. அவன் போனா போட்டீங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே திருவடி அனுபவத்தை கொடுத்தார். அரவணையா சிந்தித்து அரட்டுமடி அருமறைக்காம் சென்னியாமடி சரவணத்தான் கைதொழு சாறுமடி சார்ந்தாருக்கெல்லாம் சரணாமடி. திருவடி தாண்டகம்னு அப்பர் பெருமான் பாடிட்டார். அது அம்பாளை வணங்குற மாதிரி அர்த்தம். அந்த திருவடி தாண்டகத்தை படித்தாலே அந்த திருவடியாக இருப்பது அம்பாள் தான். இப்போ நமக்கு உடல் கொடுப்பது, உணர்வை கொடுப்பது, கடைசியில எடுத்தும் போய் சிவன் கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் அம்பாள் தான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அந்த ஆன்மாவை அப்படி தூக்கி பிடிச்சி இவர் தான் உங்க அப்பான்னு காட்டுவாங்க. அப்பதான் சிவனுக்கு யாருன்னு தெரியும். அது வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறது யார் தெரியுமா? அம்மா தான். அதான் வாரியார் சுவாமி கூட சொல்லுவாங்க, ஒரு அம்மா குழந்தைய பிரிந்து 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு அப்பாவால 5 நிமிஷம் கூட குழந்தைய பார்த்துக்க முடியாது. அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, அன்னைக்கே சாப்பாடு கொஞ்சம் லேட்டு, எல்லாருக்கும் போட்ட பிறகு அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு வயசு குழந்தை அங்கே பட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு மலம் கழிக்கணும்னு ஒன்று அந்த படுத்த இடத்துலயே மலம் கழிக்கிறான். அம்மா அங்கேருந்து எழுந்து கையை அலம்பிட்டு வந்து 3 நாளா குழந்தை மலம் போகாம இருக்கான், நல்லபடியா போயிட்டானேன்னு சொல்லி குழந்தைய சுத்தப்படுத்தி வேறு ஆடையை போட்டு மறுபடியும் போய் சாப்பிடுவா. எந்த விதமான முகச்சுளிப்பும் இருக்காது. இதே அப்பா சாப்பிட்றான்னு வச்சுங்க, அதே குழந்தை அதே வீடு, அந்த குழந்தைக்கு மலம் கழிக்குதுன்னா நம்ம தட்டோட காணாம போயிடுவான். என்னடா வீடு நிம்மதியா சாப்பிட. அதுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவன் பெத்த குழந்தையே அவனால பார்த்துக்க முடியாது. ஏன்னா பொறுமை கிடையாது. பால் நெய்ந்தூட்டும் தாயினும் சால பறிந்து. இறைவனை யாரோட ஒப்பிடுறாங்கன்னா அம்மா கூட மட்டும்தான். ஞானசம்பந்தர் வந்தாருன்னா எல்லாரும் அவர் காலில் விழுவாங்க. ஞானசம்பந்தர் ஒரே ஒருத்தர் காலில் தான், அவங்க அம்மா காலில் மட்டும்தான் விழுவாங்க. ஞானியா இருந்தாலும் கூட அவர்களுக்கு தாய் பற்று போகாது. பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்தார், ஆனா அம்மாவை திறக்க முடியல. அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு பைத்தியக்கார மாதிரி. அந்த நாட்டு அரசன் கேட்டான், உங்களை நான் எப்படிலாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? எனக்கே ஏதாவது கஷ்டம் வந்தா 0 இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்குறது இவர்கிட்ட தான். மன்னனுக்கு ஒரு 1000 கோடி வேணும்னா யார்கிட்ட வட்டிக்கு வாங்குவான்னா பட்டத்தார்கிட்ட தான் வாங்குவோம். சார் ஒரு 1000 கோடி கொடுங்க சார், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். வட்டியெல்லாம் கொடுக்க வேணாம் சார், நீங்க வாங்கின படத்தை கொடுத்தா போகும். அந்த மாதிரி பார்த்த ஒரு பட்டினத்தார் கோவணத்தோட ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துருக்காரு. மன்னன் வந்தான், எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டீங்களே சார், எதுக்கு உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு. உனக்கு உண்மையிலேயே நான் உட்கார்ந்துருக்க அர்த்தம் தெரியலையா அப்படின்னு. இல்லையா, எனக்கு நீங்க அப்படி பார்த்தனே, இன்னைக்கு ஒரு கோவணத்தோட ஒரு பக்கிரி மாதிரி தானே உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு அநாத மாதிரி தானே இருக்கு. இல்ல, அப்பெல்லாம் நான் உன்னை அரண்மனையில பார்க்க வரணும்னா நீ உட்கார்ந்துருப்ப, நான் நின்றுகிட்டு இருக்கேன். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நீ நின்றுகிட்டு இருக்க. எது பெஸ்ட்ன்னு கேட்டாரு. நான் தான் ஏன் பெஸ்ட், நான் ஏன் இந்த ஊர் விட்டு போறலன்னு கேட்குறியா? இன்னும் எங்க அம்மாவுக்கு அந்த விதி முடியல. அவளுக்கு காரியம் பண்ண பிறகுதான் நான் இந்த ஊரை விட்டு பூம்புவாரை விட்டு போறேன். அங்கமெல்லாம் நொந்து பெற்று. நமக்கு கையில வலி வந்தாலே கஷ்டம், காலில் வலி வந்தா. ஆனா ஒரு அம்மா அந்த 10 மாசம் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் கஷ்டமா. அது திருவாசகத்துல தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை துழைக்கும். ஒவ்வொரு மாதமும் தாய் வயிற்றிலே அந்த குழந்தைக்கு என்ன அனுபவம் வருதுன்னு திருவாசகத்துல இருக்கு. குழந்தை வந்த பிறகு இல்ல, தாய் வயிற்றிலே வளரும் பொழுது. அதே திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா 14 பாடல்கள் குழந்தை ஏன் ஊனமா பிறக்குது, குழந்தைக்கு ஏன் அறிவு கம்மியா இருக்கு, குழந்தை ஏன் வளர்ச்சி அடையலன்னு அவர் திருமந்திரத்தை தனியா கரு உற்பத்தின்னு படித்தார். இங்க தாய் வயிற்றுல 1வது மாதத்துல அந்த குழந்தைக்கு என்ன அனுபவம், 2வது மாதத்துல என்ன அனுபவம், 3வது மாதத்துல என்ன அனுபவம் மணிவாசகர் சொல்றார். அப்போ நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெரியல. திருவாசகம் 25 வருஷம் படிச்சிருப்பாங்க,
ஒரு பாட்டுக்கும் அர்த்தம் தெரியாது. நான் தனியா ஒரு நாள் திருவாசகம் பேசுறேன். அப்போ 2, 3 பாடல்கள் உங்களுக்கு நல்ல மனசுல பதியும். அப்ப அதுக்கு தனியா ஒரு 1 ஹவர் வேணும். இப்ப நமக்கு சிதம்பரம் தான் டார்கெட்டு. அதனால சிதம்பரத்தையே ஓட்டிட்டு இருக்கோம் வந்து. அப்ப கூற்றுவ நாயனார் இறைவன் அவருக்கு திருவடி அனுபவம் பெற்று தந்த தலம் தான் சிதம்பரம். அதுல ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 பேரும் வந்து பாடியிருக்காங்க. அதுல திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் வேத முழக்கம் சொல்லி நன்னீர் கொண்டு வந்து கோதி இல்லாதவரை அன்பு எதிர்கொண்டு புக்கார். ஞானசம்பந்தர் யாரு? சீர்காழியில இறைவன் கிட்ட ஞானப்பால் உண்டவர். தோடுடைய செரியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மீறிய பெம்மான் ஒரு தாயா அப்படின்னு காமிச்சார். இறைவனை பார்த்தோம். இன்னைக்கு யார் கேட்கிறாங்க இறைவனை பார்த்திருக்கிறியா அப்படின்னா பார்த்தவங்க தான் இவங்க. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. திருவாசகம் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறான். கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா சாட்சியை கேட்பாங்க, உன் கண்ணால பாத்தியா அப்படின்னா அப்பதான் ஒத்துப்பாங்களாம். இல்ல சார் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, கண்ணால பார்த்த சாட்சிக்கு தான் மரியாதை. அப்ப 4 இறைவனை பார்த்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் வைத்து பார்த்திருக்கிறார். திருநாவுக்கரசர் இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் வைத்து பார்த்திருக்கிறார். சுந்தரர் இறைவனை தோழமை, நட்பு, மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டார் திருவாரூர்ல. தம்பிரான் தோழர் அப்படின்னு சிவபெருமானே சொல்லிட்டார். அவருக்கு 2 பேர் நண்பர்கள் சிவபெருமானுக்கு, ஒண்ணு குபேரன், ஒண்ணு சுந்தரர். இதெல்லாம் பெரிய புராணத்துல வருது. அப்ப சிவபெருமானே யார நண்பன் சொல்றாருன்னா சுந்தரர் சொல்றார். தம்பிரான் மணிவாசகர் இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் வைத்து பார்த்தார். 4 பேர் 4 வழியை காட்டிட்டாங்க. ஒண்ணு அப்பா புள்ளியா போ, இல்ல தலைவனா பார், இல்ல தோழனா பார், இல்ல குருவா பார். குரு உயர்ந்த நிலை. அது மட்டும் இல்ல, இறைவனே குருவாக வந்தார். இப்ப நமக்கெல்லாம் குரு யாருன்னா மனிதன் தான் குரு. ஒரு சிவதீட்சை கொடுக்குறாரு, சமய தீட்சை கொடுக்குறாருன்னா மனிதன் தான். ஆனா இறைவனே குருவா வந்தார்ல திருப்பெருந்துறையில, அதுதான் சிறப்பு. அதுல ஆச்சரியம்னா இவரும் ஆணி மாதத்துலதான் முக்தி அடைந்தார். நம்முடைய அருணகிரிநாதரும் ஆணி மாதத்துல தான் முக்தி அடைந்தார். 2 பேருக்குமே இறைவனே குருவாக வந்தாங்க. இவருக்கு திருப்பெருந்துறையில இறைவன் வந்தாரு, அங்க அண்ணாமலையில சிவபெருமா முருகனே அவருக்கு குருவா வந்துட்டார். அப்ப 2 பேருமே இறைவன் குருவாக வந்தார்கள். 2 பேருமே ஆணி மாதத்துல முக்தி அடைந்தார். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில ஒற்றுமைகள்லாம் இருக்கு. ஆனா படிக்க படிக்கதான் இதெல்லாம் தெரியும். ஒரு பாடல் படிச்சாலே அது பெரிய விஷயம். ஞானசம்பந்தர் தெற்கு வாசல் வழியாக நடராஜ பெருமானை வரும்போது அவருக்கு வேத முழக்கமும் மங்கள நீரும் கொண்டு வந்து வரவேற்பு கொடுத்து நடராஜ பெருமானை போய் பார்க்கிறார். ஏன்னா மோஸ்ட் விஐபி, சாதாரண விஐபிலாம் இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தா அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். நம்ம பாதுகாப்பா அவர் ஊருக்கு போற வரைக்கும் நாம தான் பொறுப்பு. அது மாதிரி இவர் வந்திருக்காரு, இவருக்கு மரியாதை செய்து நடராஜ பெருமானுக்கு பார்த்தார். அங்கதான் அழறார். முதல்ல ஞானசம்பந்தர் அழுத இடம் தில்லைதான். அது பக்தியினால வருகின்ற அழுகை. இவ்வளவு நாளா பார்க்காம போயிட்டனே. சீரியல பார்த்து அழறதுக்கும் சிவபெருமானை பார்த்து அழறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் காசு வாங்கின்னு அழறான், இவன் காசு கொடுத்துட்டு அழறான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயோ அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. உன் வீட்டு கதையை பாரு. முதல்ல அவன் சீரியல் முடிஞ்சவொன்னா அவன் வீட்டு சிச்சிங்கனே போயிடுவான். இது அதை நிஜம் நினைச்சுக்கிட்டு இது அழுதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். விளக்கு வைக்கிற நேரத்துல அந்த வீட்டுல அழுகை குரல் வரக்கூடாது. மகாலட்சுமி வர நேரம், அந்த நேரத்துல யாரும் தூங்கக்கூடாது, அமங்கல வார்த்தை பேசக்கூடாது, தலையை விரித்து கொண்டு இருக்கக்கூடாது, படிக்கட்டுல நிக்க கூடாது. எவ்வளவு இருக்கு விளக்கு வைக்கிற நேரத்துக்கு. அப்பதான் சார் அழுகையெல்லாம் ஆரம்பிக்கும். 6:30 மணிக்கு இது, 6 மணிக்கு அது, 7 மணிக்கு இது, 11 மணி வரைக்கும் எல்லா சீரியலும் அழுதுன்னே இருக்கும். ரொம்ப அழுகி அந்த வீட்டுல கேட்டா அந்த இடத்துல மங்களம் இருக்காதான். அழுக்கான உடைகள், சுத்தம் இல்லாத பாத்திரங்கள், அமங்கல வார்த்தைகள், இந்த இடத்துல லட்சுமி இருக்க மாட்டாங்க. அடிக்கடி சண்டை போடுற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், சார் சண்டேன்னு வச்சாங்களே என்னன்னா, சண்டை போடுறதுக்கு தான்.
சண்டேனா சண்டை போடுறதுக்கு தான் அது. இருக்கிறதே ஒரு நாள் சண்டையிலே போடுவோம். பாவம் இந்த அம்மாவும் 6 நாள் வேலைக்கு போகிறாங்க, அவரும் 6 நாள் வேலைக்கு போகிறார், 2 பேரும் ஒன்றா வராங்க. இருக்கிற ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கான்னா அதுவும் இல்லை, சண்டையிலே போயிடும். கல்யாணத்துக்கு முன்னால அவ சொன்னாலாம், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. அதை நம்பிட்டான். 6 மாசம் ஆச்சு, கல்யாணம்லாம் ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போல. இனிமேல் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டான். அவ தான் சொன்னா ஒரு காலத்துல, நீ இன்றி நான் இல்லை, நான் இப்போ இந்த வீட்டில் நாம தான் இருக்கணும். இப்போ லேட்டஸ்டா ஒன்று படித்தேன் நான். 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு முன்னால கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்குறாவோ. எனக்கு மாதம் 50,000 ரூபா வருது, நம்ம 2 பேருக்கு போறாது, எனக்கு போகிறோம், உனக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டாவோ. இவன் 50,000 சம்பளம் வாங்குறது அவளுக்கு போருமா, இவன் தனியாக சம்பாதிச்சிக்கன்னு அர்த்தம். அவ சொல்றான், எனக்கு போகிறோம், உனக்கு என்ன பண்ணுவேன், அப்போ நான் எங்கே போகிறது, தான் என்கிட்ட கொடுத்துட்டல, அவ்வளோதான். அவர்கிட்ட கேட்டா கல்யாணம் ஆகணும் சார், கணவரே நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே கவரை என்கிட்ட தான் கொடுக்கணும். அவங்க வீட்டில் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுத்தே, சரி முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை முதல் சம்பளம் என்கிட்ட கொடுத்துடணும், தாராளமாக கொடுத்துறேன்ட்டான். அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கல. என்னடா இது சம்பளம் கவரோட கொடுத்துட்டா அப்புறம் டெய்லி அவர்கிட்ட 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நீ போய் காலில் விடுவியாங்க, அதெல்லாம் டெக்னிக்காக பண்ணுவோம் பாரு அப்படின்னா. சம்பள கவரை கொடுத்துட்டான். அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, டேய் என்னடா இப்பயே சம்பள கவரை கொடுத்துட்டியே அப்படின்னு. அவன் அங்கேருந்து கோபம் வந்தா, என்ன என் சம்பள கவர் தான் இருக்கு, சம்பளம் இல்லையா, நீ சம்பள கவர் தானே கேட்ட, சம்பள கவர் இருக்கு, சம்பளம் என்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம சொல்லும் போது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. சமைத்து பாருன்னு போட்டிருப்பான், சமைச்சு பாரு நீ சாப்பிடாதன்னு அர்த்தம். அது பார்க்கும்படியாவும் இல்லை, சாப்பிடும்படியாவும் இல்லை. சமைத்து பார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். இங்கே ஞானசம்பந்த நடராஜ பெருமானை போய் வழிபாடு செய்கிறார். கண்ணிலிருந்து பக்தியினாலே நீர் வருகிறது. கற்றாங் எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. இதான். அதாவது தேவாரம் எப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னா, எந்த இடத்துல அவர் பாடினாலும் சிதம்பரத்திலேருந்து துவக்கமாக சில புத்தகங்கள் இருக்கும். இவர் சீர்காழியில் தான் முதல்ல தடுத்தாட்கொண்டார். ஆனா தேவார புத்தகம் பார்த்தீங்கன்னா முதல் பதிகம் சிதம்பரமா தான் இருக்கும். இது ஒரு வழக்கம். திருநாவுக்கரசு தேவாரம் முதல்ல சிதம்பரத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா அவர் முதல்ல பாடினது திருவதிகையில பாடிட்டார். இது ஒரு வழக்கம். தேவார புத்தகத்துல இப்படி தலைமுறை, வாழ்க்கை முறை, பன்முறை, அடங்கன் முறை இப்படிலாம் இருக்கு தேவாரம். இப்ப தேவாரம் கத்துக்கிறாங்கல்ல, ஓதுவார், அவங்க எல்லாம் பன்முறையில கத்துக்குவாங்க. காந்தார பண் அப்படின்னா காந்தார பண்ணல எல்லா தேவாரமும் அங்க வந்துடும். அப்ப காந்தார பண்ணு சொல்லும் போது அந்த தேவாரம் எல்லாம் ஒரே பண்ணல வரும். நட்டப்பாடை நட்டப்பாடையில வந்துடும். மேகராக குறிஞ்சி மழை வருவதற்காக பாடுறாங்க. மழை வேட்டல் பதிகம் மேகராக குறிஞ்சியில இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த பண்ணை தேட முடியாது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, அடங்கன் முறைன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப தெரியவே தெரியாது, ஏன்னா புத்தகமே அவுட் ஆஃப் பிரிண்ட். என்னன்னா அடங்கன் முறையில தில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடியதை ஒரு 10 பக்கம். அதுக்கப்புறம் திருவேட்களம், அங்க திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடியிருக்காரு. அப்போ இது எப்படின்னா அந்த தலத்துக்குரிய எல்லா தேவாரமும் அந்தந்த இடத்துல வந்து. இப்போ திருவிழிமிழலைன்னு எடுத்தா ஞானசம்பந்தர் ஒரு 12 பதிகம் பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் 16 பதிகம் பாடியிருக்காரு. இது ஒரு புக்கு, அது ஒரு புக்கு இல்லை, ஒரே புக்கில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை காட்டுவாங்க. புத்தகம் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ அது கிடையாது, அது இருக்கிறதே தெரியாது. அடங்கன் முறைன்னு பேர் இருக்கா, அது இல்லை, அது இல்லை. இது நம்ம வாங்கி தனித்தனியாக படிக்கிறது. இப்போ ஞானசம்பந்த தேவாரம்னா அது தனியாக இருக்கு. நான் சொல்றது எப்படின்னா, எல்லா தேவாரமும் இருக்கும். 7 திருமுறையும் ஒரே புத்தகத்தில் இருக்கும். ஒரு தலம் என்றால் அந்த தலத்துக்குரிய அத்தனை தேவாரமும் இருக்கும். இப்போ இதுல ஞானசம்பந்த தேவாரம் இருக்கும், ஆனா சுந்தர தேவாரம் இருக்காது. சுந்தர தேவாரம் படிச்சா ஞானசம்பந்த தேவாரம் வராது. திருவாசகம்னா தனியா தான் எடுத்து படிச்சுக்கணும். அடங்கன் முறையில் அப்படி கிடையாது. 7 திருமுறைக்கு உள்ள எல்லா தேவாரம் ஒரே புத்தகமா இருக்கும், பெருசா இருக்கும். அந்த காலத்துல பேங்க்ல எல்லாம் லெட்ஜர் வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா? அவரோட பெருசா இருக்கும் லெட்ஜர். அவர் இப்படி கை நீட்டி அதை எடுத்தாருனாக்கா அப்பதான் அந்த புக்கே பெறணும். இப்பதானே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம், அப்பெல்லாம் லெட்ஜர் தான். ஒரு 3 அடி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அந்த லெட்ஜர். அந்த பெஞ்ச் அதை விட பெருசா இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, அந்த மாதிரி லெட்ஜர் இருக்கும் போதே உங்களுக்கு
அமௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்ப கம்ப்யூட்டர் இருக்கும் போய் கேட்டீங்கன்னா தெரியாதுங்கிறான். எது பெஸ்ட்? ஏன் அவன் புத்தகத்திலே தேடி எடுத்து கொடுக்கும் போதே சொல்லிடுறான். இப்ப கம்ப்யூட்டர் இருக்க அவன் போய் கேட்டா தெரியாது சார். ஏன்னா அவன் தான் அங்க வேலை செய்யறான். அவனுக்கே அவன் பேலன்ஸ் தெரியாது. நீங்க லோன் கட்டுறீங்களா, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டா தெரியாதுங்க. ஆனா அவர் தான் லோனை பாத்துக்கிறாரு. இது எதுக்கு ஒரு ஆளுன்னே புரியல எனக்கு. பணம் கட்ட வரீங்களா, இங்க வராதிங்க. பணம் எடுக்க வரீங்களா, இங்க வராதிங்க. டிராஃப்ட் எடுக்கணுமா, இங்க வராதிங்க. அப்புறம் எதுக்குதான் நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. எதுக்கு பேங்க் இருக்குது, அதுக்குதான் வச்சிருக்காங்க. நீ எதுவுமே வராதிங்க. 8 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரியா? ஆனா இறைவன் அப்படி இல்லை, கண்காணின்னு பேரு. இறைவனுக்கு என்ன பேருன்னா கண்காணி. திருமதத்துல கண்காணி இல்லென்று கள்ளங்கள் செய்வார், கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே. நீ கோயிலுக்கு உள்ள வரதுல இருந்து வெளியே போற வரைக்கும் ஒரு ஆள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா அது இறைவன் தான். பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுல ஒரு கதை சொல்லுவாங்க. அவருக்கு அடுத்து யார் அந்த இதுக்கு வர்றது அப்படின்ற ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க யார் இந்த இடத்துக்கு வருவாங்க, குரு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்கள் வருவார். 40 பேரும் வர முடியாது, 40 ஒரு ஆள் கிடைக்கும். அதனால அவர் என்ன பண்ணாரு, 40 மாணவர்களுக்கும் கையில ஒரு பழத்தை கொடுத்து இறைவன் பார்க்காத இடத்துல போய் இதை சாப்பிட்டு வந்துடணும். யார் சாப்பிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த எனக்கு அடுத்து குருவாக இருக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் அப்படிங்கிறாங்க. 40 பேரும் 40 இடத்துல போறாங்க. ஒருத்தன் கதவை சாத்தின்னு பழத்தை சாப்பிட்டான், யாருமே பார்க்கல சார். ஒருத்தன் கோணி எடுத்து தலைமையில போட்டுதுன்னா யாருமே பார்க்கல சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்து பின்னால போய் ஒருத்தன் சாப்பிட்டா 39 பேர் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சாப்பிடல, அந்த பழத்தை திருப்பி கொண்டு வந்துட்டான். அவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஒரு சின்ன விஷயம், யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டு வான்னு சொன்னாங்க, இதுவே செய்யலையே இவன் என்ன தேர போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. அப்புறம் குரு கேட்டார், என்னப்பா பழம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாம் சாப்பிட்டோம், ஒருத்தன் தான் சாப்பிடல. அவனை கூப்பிட்டாரு, என்னப்பா தம்பி உங்ககிட்ட பழம் கொடுத்தேன் சாப்பிடலையா? நீங்க யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுறீங்க, இறைவன் பார்க்காத இடம் இது. கிழக்குல இருக்காரு, மேற்குல இருக்காரு, கிழக்கு எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவருக்கு தெரியாம நான் எப்படி சாப்பிட முடியும்? நாம் ஒரு செயலை செய்யும் போது அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவனுக்கு தெரியும். இந்த வினைக்கு நீங்க அவனுக்கு ஈடு கட்டணுமா? ஒருத்தனை ஏமாத்தி 10,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்க, அவன் தப்பிச்சிட்டான், நீங்க புத்திசாலினா இந்த 10,000 பல பிறவிகள்ல அவனுக்கு ஈடு கட்டி ஆகணும். இந்த பிறவியில 10,000 கொடுக்க வேண்டாம், ஒரு அப்பாவியா இருந்து பல நாள் அங்க கொடுக்க வேண்டியது. அப்போ சார் நான் எந்த தப்புமே செய்யலையே சார் அப்படின்னா நீ வாங்கினதான் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வினையை எங்க கொண்டு வர்றாரு, பிறவியில கொண்டு வர்றாரு. இதெல்லாம் கழிஞ்சு நல்வினையும் இருக்கக்கூடாது, தீவினையும் இருக்கக்கூடாது, இருவினை ஒப்பு வரணும். வினை இருக்கிற வரைக்கும் பிறவி வந்துகினே இருக்கும். வினை போகவே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் இல்லாது போனால் தினை போத அளவு நில்லாது கண்டாய். பட்டணத்தார் சொல்றாரு, வினை இருந்தா பிறவி வரும். அப்ப வினையை நீக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான் கிட்ட இருக்கு. முன்னை வினை இரண்டும் வேறெடுத்து முன் நின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன். திருவாசகத்துல இருக்கு. போன பிறவியில செஞ்சது இப்ப செய்யறது, இப்ப செய்யறதுனால வரப்போறது இல்லையா? இந்த 3 வினைக்கும் அக்கௌண்ட் யார் பாக்குறாங்கன்னு அவர் பாக்குறாரு. அப்ப அவரை ஏமாத்த முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவனை ஏமாத்திட்டோன்னு. அந்த ஏமாத்தினதுக்கு நீங்க இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்பயே கொடுத்துட்டா 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். ஒரு வீட்டுல ஒரு அப்பா ரொம்ப கடைசி காலத்துல இருந்தாரு. முருகேஷு, அந்த எதிர் வீட்டுல இருக்கிறவன் ஒரு 10,000 ரூபாய் தரணும், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் மறந்துட்டு இருப்பான், அவன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கோ. இந்த பக்கத்து வீட்டுல மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு 15,000 ரூபாய் தரணும். அப்புறம் 3வது வீட்டுல ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு 25,000 ரூபாய் தரணும் அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். அப்பா வேற ஏதாவது இருக்கா? இல்ல, என் தங்கச்சிக்கு ஒரு 25,000 ரூபாய் தரணும், என் மாப்பிள்ளைக்கு ஒரு 10,000. அப்பா உளர்றாருட்டான். அது வரைக்கும் வரவெல்லாம் ஓகேன்னா, இவன் 10,000 ரூபாய் தரணும், 20,000 ரூபாய் தரணும்னா எல்லாம் நம்புறான். இவர் தரணும்னு எங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. கடைசி நேரத்துல உளர ஆரம்பிச்சிட்டாருதான். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நாம உண்மைதான் சொல்றோம். ஞானசம்பந்தர் சொல்றாரு, புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவைந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அவரும் கோயில்
பல வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. இந்த கண் இப்ப தெரியுதே, அப்ப சரியா தெரியும். இந்த காது இப்ப கேட்குதே, கடைசி காலத்துல கேட்காது. இந்த வாய் இப்ப சொல்லுதே, அப்ப கடைசி காலத்துல சரியா இருக்காது. அந்த நினைவுகள் மாறுபடும். கையை தூக்க முடியாதுங்க. ஏன் கடைசி நேரத்துல பால் கொடுக்குறாங்க? அந்த பால் சுவை இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கு. ஞானசம்பந்தர் சொல்றாரு, கடைசி நேரத்துல பஞ்சை பால்ல தோச்சி கொடுப்பாங்களாம். அந்த பஞ்சு கொஞ்சம் தான் இருக்கும். அந்த பால்ல அப்படி நினைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த நாக்குல அந்த சுவை தெரியலன்னா உயிர் போகுதுன்னு. இந்த இடத்துல நாக்குல சுவை இருக்கிற வரைக்கும் தான் இங்க வாழ முடியும். இது டீஹைட்ரேஷன் பேரு. இந்த நாக்குல சுவை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்றோம், சொந்தக்காரன் சொல்லிடுங்க சார் வர. ஏன்னா அவ்வளவுதான், டைம் அவ்வளவுதான். அதை சொல்றார் ஞானசம்பந்தர். பஞ்சிதோய் சட்டுண்டு அந்த நிலைக்கு என்ன கொண்டு போயிடாத. ஆனா அவர் போகவே இல்லை. 16 வயசுல கைலாயம் போயிட்டாரு அவர். ஆனா மனிதனுக்கு வரும் கடைசி காலம் உண்டு. அப்பதான் அவன் நினைச்சு பார்ப்பானா, நம்ம அப்பெல்லாம் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, இதெல்லாம் கெட்ட பழக்கம் சொன்னாங்களே கேட்கலையே அப்படின்னு அறிவு வரும். ஆனா பிரயோஜனம் கிடையாது. எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்கணும். பரீட்சை எழுதின பிறகு, சார் 4-5 கொஸ்டினை விட்டுட்டேன் சார், அது எழுதியிருந்தா பாஸ் ஆகிருப்பான்னா அது இல்லை, ஒழுங்கா எழுதிருக்கணும். எழுதினாதான் பாஸ் ஆக முடியும். எழுதலாமே எப்படி பாஸ் ஆக முடியும்? இப்போ வாழ்க்கையும் ஒரு பரீட்சை தான். இதுல நல்வினைகளும் உண்டு, தீவினைகளும் உண்டு. இறைவனை பற்றி செய்யும் போது அந்த வினையினுடைய துன்பம் வராது. என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை, இனி உன் செயலே என்று உணரப் பெற்றேன். பட்டத்தை நான் செய்தேன்னு சொல்ல மாட்டார். நீ சொல்ற, நான் செய்றேன். என் செயல் பண்ணா வினை வந்துடும், துன்பம் வரும். இல்ல சார் அவர் சொல்றாரு, நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்புறம் பெருமான் சொல்றேன், என் வேலை என்ன? கோயில் செய்யணும். ஞானசமுத்திரன் தலங்கள் தோறும் சொல்லி தேவாரத்தை பாடும். அவர் பாடிய பாடல் தான் இது. கற்றாங் எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று சிதம்பரத்துல. நான் ஏதோ ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், மெகா சீரியல் இது. அதுல ஏதோ ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிதம்பரத்தை பற்றிய சிந்தனையில தான் இன்னைக்கு அமைஞ்சது. நல்ல வாய்ப்பை தந்த இந்த சபையினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் 24ஆம் தேதி இங்க பேசுறேன், பெரிய புராணம் பேசுறேன். நீங்க எத்தனையோ நாட்டுல பெரிய புராணம் கேட்டிருப்பீங்க. அடியேன்னு சொல்வதையும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.